சோழனின் செல்வி. அத்தியாயம் 33. கலிங்கத்து அரசவையில் பொலிவோடு வீற்றிருந்தான் அதன் தற்போதைய மன்னனான ஜடாசோடவீமன். எதிரே அரசவை பிரதானிகள் குவிந்திருந்தனர். ஏதோ ஒரு முக்கிய முடிவு ஒன்றை இன்று எடுக்க இருக்கிறார்கள் என்பது அங்கிருந்தவர்கள் முகமே காட்டிக் கொடுத்தது. அரசே, வேங்கியின் இளவரசனான விமலாதித்தன் சோழ தேசத்தை விட்டு சிறு படையோடு புறப்பட்டிருக்கிறான். வேங்கியை வென்று 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அங்கு வராத விமலாதித்தன் முதன்முறையாக வருகிறானாம் தனது நாட்டிற்கு. தகவல் வந்துள்ளது நமது ஒற்றர்களிடமிருந்து என்றான் தளபதி. ஆகா, அருமையான தகவல் இது. சக்திவர்மனை கொன்று வேங்கியை மீட்டுவிட்டாலும் மறுபடியும் விமலாதித்தனுக்காக காத்திருக்க வேண்டுமோ என வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த கவலையையும் தீர்த்து வைப்பதற்காகவே வருகிறான் போலும் விமலாதித்தன். வரட்டும், வேங்கியின் வாரிசுகளை ஒரேடியாக முடித்து விடலாம் என்று கூறி சிரித்தான் ஜடாசோடவீமன். கலிங்கத்தின் வடக்கு எல்லையில் வனப்பகுதிக்குள் பாடி அமைத்து படைகளை குவித்தாயிற்று. இடைவிடாத பயிற்சியில் இருக்கிறார்கள் நமது வீரர்கள். எப்போது என தாங்கள் கூறிவிட்டால் புறப்பட்டு விடலாம் வேங்கியை நோக்கி என்றான் தளபதி உற்சாகமாக. சோழத்தின் என்ன நிலவரம் என்று கவனித்தீர்களா என்றான் ஜடாசோடவீமன். சோழ தேசம் அமைதியாகவே இருக்கிறது. உள்நாட்டு பிரச்சனைகளை சீர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். குடந்தை தொடங்கி நாகை வரை பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறானாம் அதன் இளவரசன். போருக்கான எந்த முகாந்திரமும் நடப்பதாக தெரியவில்லை என்கிறார்கள் ஒற்றர்கள் என்றான் தளபதி. தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்க சொல்லுங்கள். நாம் வேங்கியை தாக்கும் நேரத்தில் சோழத்தின் படைகள் உதவிக்கு வராமல் இருக்க வேண்டியது அவசியம். வேங்கியை வீழ்த்திவிட்ட பிறகு சோழத்தை எதிர்கொள்வது நிச்சயம் நடக்கும். என்றாலும் சரியான கால அவகாசம் வேண்டுமல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், சோழத்தை நமது பார்வையிலேயே வைத்திருங்கள் என்றான் ஜடாசோடவீமன். ஆகட்டும் அரசே, எப்போது வேங்கி நோக்கி நகர்கிறோம் என்பதை முடிவு செய்து விட்டீர்களா என்று கேட்டார் அதுவரை அமைதியாக இருந்த அமைச்சர். உங்களுக்கு கிடைத்த தகவலின்படி எப்போது வேங்கியை அடைவானாம் விமலாதித்தன் என்றான் ஜடாசோடவீமன். இன்னும் 10 நாட்களுக்குள் என்கிறார்கள் ஒற்றர்கள். இடையில் 2 நாட்கள் காஞ்சியில் தங்கிவிட்டு புறப்படுகிறானாம். நல்லது, காஞ்சியில் இருக்கும் நமது ஒற்றர்களை கவனமாக இருக்க சொல்லுங்கள். அங்கிருந்து விமலாதித்தன் புறப்படுவது எப்போது என்பதை உடனுக்குடன் நமக்கு தெரிவிக்க சொல்லுங்கள். அது போதும் என்றான் ஜடாசோடவீமன். அதை செய்துவிடலாம் அரசே. நாம் எப்போது துவங்க போகிறோம் நமது நகர்வை என்று கேட்டான் தளபதி. விமலாதித்தன் வேங்கியில் கால் வைத்த மறுநாளே நமது படைகள் வேங்கியில் போர் முரசு கொட்டி நிற்கும். அதற்கு ஏற்றாற் போல திட்டமிடுங்கள் என்ற ஜடாசோடவீமனின் இதழ்கள் சிரித்தாலும் கண்களில் குரூரம் மின்னியது. தாங்கள் கண் காட்டினால் போதும் அரசே. வரும் வழியிலேயே கூட விமலாதித்தனை இல்லாது செய்துவிட முடியும் என்றான் தளபதி சிரித்து கொண்டே. அப்படி எதையும் செய்து விடாதீர்கள். உறங்கிக் கொண்டிருக்கும் வேங்கையை சீண்டி எழுப்புவதற்கு சமமாகிவிடும். சோழம் எதிர்பாராத நேரத்தில்தான் வேங்கியை வீழ்த்த வேண்டும். சாளுக்கியம் கூட நமக்கு உதவ தயாராகவே உள்ளனர் சோழத்தை எதிர்க்க என்றார் அமைச்சர். ராஜராஜன் தான் சாளுக்கியம் என்ற ஒன்றையே இல்லாது செய்துவிட்டானே. இனி அவர்களின் உதவி நமக்கு எதற்கு? நாமே பார்த்து கொள்ளலாம் என்றான் ஜடாசோடவீமன். அரசே, நாம் வேங்கியை நோக்கி நகரும் பட்சத்தில் கலிங்கத்தை பாதுகாக்க தனிப்படை ஒன்றை நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கும் இங்கு என்றார் அமைச்சர். இங்கிருக்கும் தலைநகர் படைப்பிரிவு மட்டும் போதும். தனித்ததோர் படை என்று எதுவும் தேவையில்லை. நாம் வேங்கியை தாக்கும் நேரத்தில் நம்மை எதிர்க்கத்தான் சோழத்திலிருந்து படை உதவி வருமே தவிர கலிங்கத்தை தாக்க வராது என்றான் ஜடாசோடவீமன். எதை வைத்து அப்படி உறுதியாக கூறுகிறீர்கள் அரசே என்றான் தளபதி. சோழ தேசத்திற்கு முக்கியம் வேங்கிதானே தவிர கலிங்கம் அல்ல. அப்படி நினைத்திருந்தால் முன்பேயே கலிங்கத்தையும் சேர்த்து கைப்பற்றியிருப்பான் ராஜராஜன். இதனை விட்டு சென்றதற்கான காரணம் என்னவென்று விளங்கவில்லை. ஆகினும் கலிங்கத்தை முதன்மைப்படுத்தவில்லை சோழம் என்பது மட்டும் உறுதி என்றான் அதன் அரசன். புரிகிறது அரசே. நமது படைகளின் நகர்வை இன்றே உறுதி செய்து விடுகிறேன். விமலாதித்தன் வேங்கியில் கால் வைத்த மறுநாள் அவனை எதிர்கொள்ள நமது படை காத்திருக்கும் என்றான் தளபதி. படைகளை 2ஆக பிரித்து ஒரு பிரிவை முதலில் களமிறக்க சொல்லுங்கள். அடுத்த பிரிவை ஒரு நாள் தாமதமாக புறப்படச் செய்யுங்கள் என்றான் ஜடாசோடவீமன். கலிங்கத்தின் பாதுகாப்பினையும் உறுதி செய்து கொண்டு புறப்பட வேண்டும் என்கிறீர்கள், அப்படித்தானே அரசே? இல்லை இல்லை, வேங்கியை முழுமையாக மீட்க விரும்புகிறேன். கூடவே அந்த 2 இளவரசர்களின் அழிவையும் உறுதி செய்ய விரும்புகிறேன் என்று கூறிய ஜடாசோடவீமன் குரூரமாக சிரித்தான். நல்லது அரசே, இனி நேரத்தை கடத்துவதில் பயனில்லை. உடனடியாக சென்று ஆக வேண்டியனவற்றை கவனிக்கிறேன் என்று வணங்கினான் தளபதி.
படைகள் பிரிக்கப்படுவது பற்றி வெளியே கசியாமல் பார்த்து கொள்ளும் தளபதியாரே என எச்சரித்து அனுப்பினான் ஜடாசோடவீமன். அரசவையிலிருந்து வெளியே வந்த தளபதி தனது பழுப்பு நிற புறவியில் ஏறி விரைந்தான் படைகள் தங்கியிருக்கும் பாடி பகுதிக்கு. நகரத்திற்குள் புகுந்து அங்காடி தெருக்களை தாண்டி வனப்பகுதியினை நோக்கி விரையும் குறுக்கு சாலையில் நுழைந்து புறவியை செலுத்தியவனின் பார்வையில் பட்டது புயலாக கடந்து கொண்டிருந்த கருப்பு நிற புறவி ஒன்று. அதன் வேகம் திகைக்க வைத்தது. எவர் அது இந்த நேரத்தில், அதிலும் பாதுகாப்பான இந்த பகுதியில் என்ற எண்ணத்தோடே துரத்தினான் தனது புறவியை. பின்னே தன்னை ஒருவன் தொடர்கிறான் என்றது சட்டென்று உரைத்தது அந்த கரும் புறவியை செலுத்தி கொண்டிருந்தவனுக்கு. திரும்பி பார்க்க அவன் தன்னை குறிவைத்தே வருகிறான் என்பதும் கலிங்கப்படையில் உயர் பதவியில் இருப்பவன் போலும் என்ற எண்ணமும் தோன்ற வேகமாக விரட்டினான் தனது கருப்பு புறவியை. காற்றை கிழித்து கொண்டு பறந்தது அந்த கரும் புறவி. அதே நேரம் விஷ்ணுதாசனை அங்காடி பகுதியில் விட்டு சென்ற அந்த தலைமை காவலன் பாடி பகுதி வீரர்களை சந்தித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். அவ்வழியில் எதிரே ஒரு கரும் புறவி புயலென பாய்ந்து வருவதை கண்ட அவன் தனது புறவியின் வேகத்தினை சற்று குறைத்து எவரென்று நோக்கினான் எதிரில் வந்து கொண்டிருப்பவனை. முகத்தை துணியானது மூடியிருந்தாலும் காற்றின் வேகத்தில் ஒரு நொடி பொழுது அந்த துணி விலக அதிர்ந்து போனான் அந்த தலைமை காவலன். அவன்தானா அது? அவனேதானா? புறவி ஏற தெரியாது என்றானே தன்னிடத்தில், இப்போது வாயு வேகத்தில் பறக்கிறானே, ஒருவேளை அவன் இல்லையோ? அவன் போலவே உடல்வாக கொண்ட வேறொருவரோ? அவனாக இருப்பின் எதற்காக நம்மிடம் பொய்யுரைக்க வேண்டும்? ஏதாவது சதித்திட்டம் தீட்ட வந்தவனோ? விஷ்ணுதாசன் போலத்தானே தெரிந்தான். எதற்கு இந்த குழப்பம்? அவனை பின்தொடர்ந்தால் தெரிந்துவிடப் போகிறது என்ற குழப்பமான எண்ணத்தோடு தனது புறவியை திருப்ப எதிரே வந்தவனின் புறவி போன தடமே இல்லாமல் இருந்தது பாதையில். எங்கே போய்விட்டான் அவன்? இப்போதுதானே நம்மை கடந்து சென்றான். அதற்குள் எங்கு சென்று விட முடியும்? இந்த எண்ணங்கள் முற்றுப்பெறும் முன்பே மற்றொரு புறவியானது அதே வேகத்தில் அவன் எதிரே வருவதை கண்டான். பார்த்த மாத்திரத்திலேயே வருவது கலிங்கத்தின் தளபதி என்பது புரிந்து போக முன்னே சென்ற புறவியைத்தான் அவரும் விரட்டி செல்கிறார் என்பது புரிய வர அவரிடம் விஷ்ணுதாசனை பற்றி கூறலாம் என எண்ணி, தளபதியாரே தளபதியாரே என அவன் உயர்த்தி குரல் கொடுக்க அதை சிறிதும் கவனிக்காத தளபதியோ விரைந்தான் அந்த கரும்புறவி மனிதனை தேடி. தன்னை தளபதி கவனிக்கவில்லை என்றதும் வெறுத்து போனான் தலைமை காவலன். எதற்கு வம்பு? நேராக சென்று அங்காடி தெருவில் விஷ்ணுதாசன் இருக்கிறானா என்பதை பார்த்து விடுவோம். அவன்தானா என முடிவு செய்துவிட்டு பிறகு கூறுவோம் என்ற எண்ணம் தோன்ற தனது புறவியை விருட்டினான் தலைமை காவலன். தளபதியார் வேகமாக வருவதை கண்ட உப தளபதிகள் விரைந்து சென்றனர் அவனை நோக்கி. என்ன நடந்தது தளபதியாரே? எதற்கு இந்த வேகம்? எதிரி படைகள் புகுந்து விட்டனவா என்ன? வேகமாக கேட்டான் ஒரு உப தளபதி. அதெல்லாம் இல்லை. எனக்கு முன்பு இங்கு வேறு எவராவது வந்தார்களா ஒரு கரும் புறவியில்? அவசரமாக கேட்டான் தளபதி. இல்லையே, அப்படி எவரும் வரவில்லையே. சற்று முன்பு கோட்டை வாயில் தலைமை காவலன் மட்டுமே வந்து சென்றான். வரும் வழியில் நீங்கள் எதிரில் பார்த்திருக்கலாமே என்றான் உப தளபதி. கவனிக்கவில்லை. ஆனால் நான் கூறும் நபர் அவன் அல்ல. இளம் வயதினன், உள் நுழைந்திருக்கிறான் இப்பகுதியில் என்பது மட்டும் உறுதி. படைகள் குவிக்கப்பட்டிருக்கும் இப்பகுதியில் மாற்றான் ஒருவன் வந்திருப்பது ஆபத்தின் அறிகுறி. அவனை தேடுங்கள். இந்த பகுதி முழுவதும் கரும் புறவியில் வந்தான் அவன், அவசரமாக கூறினான் தளபதி. நம்மவர்கள் பலரிடம் கருப்பு நிற புறவி உண்டு தளபதியாரே. அதை அடையாளமாக கொண்டு தேட முடியாது. படை வீரர்களில் பலர் இளம் வயதினர்தான். அவர்களோடு கலந்திருந்தால் கண்டுபிடிப்பதும் சிரமமே. என்றாலும் தீவிரமாக தேடுகிறோம் என்ற உபதளபதி வேறு சில வீரர்களை அழைத்து, புதியதாக எவனாவது ஊடுருவி இருக்கிறானா என்று பாருங்கள். அப்படி எவனாவது இருப்பின் இழுத்து வாருங்கள் அவனை. எல்லா படை பிரிவிலும் இத்தகவலை பரப்பி தேடுங்கள் என்று உத்தரவிட்டான். அவர்களும் விரைந்தனர் அவனை தேடி. அவனை பிடித்து விடலாம் தளபதியாரே, கவலை வேண்டாம். மன்னரை சந்தித்தீர்களா? எப்போது நகர வேண்டுமாம் வேங்கியை நோக்கி? அது பற்றி ஏதேனும் தகவல் உண்டா? மற்ற படைப்பிரிவின் தளபதிகளையும் உப தளபதிகளையும் உடனே வந்து என்னை சந்திக்க சொல் என்று கட்டளையிட்டான் அதன் முதன்மை தளபதி. சற்று நேரத்தில் வனப்பகுதியின் தொடக்கத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தின் கீழே அமைந்திருந்த பெரிய மண் மேடையை முழுவதுமாக மூடியிருந்தது. அந்த தனி கூடாரத்தில் அத்தனை பேரும் குழும தொடங்கியது மந்திர ஆலோசனை. இன்றிலிருந்து 3ஆம் நாள் புறப்படுகிறோம் வேங்கியை நோக்கி. அரசர் அனுமதி அளித்துவிட்டார். 2ஆக பிரிக்கப்படுகிறது நமது பெரும் படை. முதல் படைப்பிரிவு வேங்கி நோக்கி நகர்ந்த மறுநாள் அடுத்த படைப்பிரிவு தனது நகர்வை துவக்கும் என்று மெதுவாக கூறினான் தளபதி. ஏன் இந்த பிரிவு? இதுநாள் வரை மொத்தமாக தாக்குதல் நடத்தியே பழக்கப்பட்டவர்கள் நாம் என கேள்வி எழுப்பினான் மற்றொரு தளபதி. காரணம் உண்டு.
நமது படையின் முதல் பிரிவே போதுமானது வேங்கியை மீட்க. நாம் வேங்கியை கைப்பற்றிவிட்டோம் என்று தகவல் கிடைத்தவுடன் சோழர் படை வேங்கி நோக்கி வரலாம். அவர்களை எதிர்பாராது தாக்கவே இந்த இரண்டாவது பிரிவு. எதிர்பாராத தாக்குதலால் மட்டுமே சோழத்தை நிலைகுலைய செய்ய முடியும் என்பது மன்னரின் எண்ணம் என்று விளக்கினான் தளபதி. ஒருவேளை சோழம் வேங்கியின் உதவிக்கு வராமல் போனால் என்றான் ஒரு உப தளபதி. சக்திவர்மன் மற்றும் விமலாதித்தனின் விதி அவ்வளவுதான் என்று கூறி சிரித்தான் தளபதி. வராமல் இருக்க வாய்ப்பு அதிகம் என்றே நினைக்கிறேன். உதவி கேட்டதற்காக ஒரு தடவை உதவினார்கள் சோழர்கள். எந்தவித பயனுமின்றி திரும்ப திரும்ப தமது படை வீரர்களை இழக்க சம்மதிப்பார்களா சோழர்கள் என்று கூறினான் மற்றொருவன். அப்படி சாதாரணமாக விட்டுவிடவும் முடியாது. எதற்கும் தயாராக இருக்க வேண்டியிருக்கும். 2 பிரிவாக தாக்கப்போகும் விஷயம் எக்காரணம் கொண்டும் வெளியே கசிந்துவிடக்கூடாது. உளவாளிகளும் ஒற்றர்களும் எங்கும் இருக்கலாம். எனவே மன்னரோடு வரப்போகும் 4 தளபதிகளை தவிர்த்து வேறு எவரும் இங்கிருந்து நகரத்துக்குள் செல்ல இந்த கணத்திலிருந்து அனுமதி இல்லை என்றான் அந்த தளபதி. மன்னர் நம்மோடு வரப்போவதில்லையா? 2 பிரிவுகளாக எனில் எவர் தலைமை தாங்கப் போகிறார்கள் என்று கேட்டான் உப தளபதிகளுள் ஒருவன். முதலில் புறப்படும் படை பிரிவிற்கு மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்க போவது முதன்மை தளபதியான இந்த ருத்ரசேனன். வேங்கியை மீட்பது எனது தலைமையில் வரப்போகும் படை. ஒரு நாள் கழித்து புறப்படும் 2ஆம் படை பிரிவுக்கு மாதண்ட நாயகனாக மன்னரே தலைமையேற்பார். சோழர் படை வரின் மன்னரே முன்னின்று எதிர்ப்பார். அவரோடு நாமும் இணைவோம் வேங்கியில் என்றான் தளபதியான ருத்ரசேனன். நல்லது, இடையில் இன்னும் 2 நாட்கள் உள்ளன. அதற்குள் தேவையான ஏற்பாடுகளை செய்துவிடலாம். வீரர்களே, இந்த போரானது நமது மன்னரின் லட்சியம் கலந்த ஒன்று. வேங்கியையும் கலிங்கத்தையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து ஒரு பேரரசை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார் நமது மன்னர். தெற்கே பரவி வரும் சோழத்தினை தடுத்து நிறுத்தி நம்மை தாண்ட விடாமல் அடக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வாய்ப்பிருப்பின் சோழத்தையும் வென்று வாகை சூட வேண்டும் என்பது நமது மன்னரின் நம்பிக்கை. எனவே வேங்கியை வெல்ல மட்டுமே இப்போர் என சாதாரணமாக எண்ணாமல் ஒரு மாபெரும் பேரரசை உருவாக்குவதற்கான தொடக்கம்தான் இந்த போர் என்பதை உணர வேண்டும். நீங்கள் நம்மால் மட்டுமே இது முடியும் என்ற நம்பிக்கையோடு களமிறங்குங்கள். நாம் பெறப்போகும் இந்த வெற்றி நாளைய வரலாற்றின் ஒரு புதிய தொடக்கம் என உரத்த குரலில் பேசினான் தளபதி ருத்ரசேனன். நிச்சயம் செய்வோம் தளபதியாரே, நாம் வெல்வோம். நமது மன்னரின் கனவை நனவாக்குவோம். மாமன்னர் ஜடாசோட வீமர் வாழ்க வாழ்க என்று உரத்த குரலில் சூளுரைத்தனர் அங்கு குழுமி இருந்த வீரர்கள். நல்லது, ஆக வேண்டிய பணிகளை கவனியுங்கள். இப்போது கலையலாம் என ருத்ரசேனன் உத்தரவிட அங்கிருந்து கலைந்தனர் அனைவரும். மெல்ல இருள் சூட ஆரம்பித்தது. இரவின் முதல் ஜாமம் முடிந்து 2ஆம் ஜாமம் தொடங்கும் நள்ளிரவு வேளை. காவலர்கள் சிலர் மட்டும் விழிப்போடு இருக்க மற்றவர் தன்னை மறந்து உறங்கிக் கொண்டிருந்த வேளையது. மெதுவாக சத்தம் காட்டாமல் அந்த பெரிய ஆலமரத்தின் அடர்ந்த கிளைகளுக்கு இடையே இருந்து இறங்கியது ஒரு உருவம். நிலவின் வெளிச்சத்தில் அந்த கரும் புறவியை ஓட்டி வந்த இளம் வயதினன்தான் அது என்பது தெரிந்தது. சிறிது கூட சத்தம் காட்டாமல் பாம்பு போல கிளைகளில் ஊர்ந்து இறங்கினான் அவன். கூடாரத்தின் மேல்புறத்தில் துணியோடு துணியாக பரவி பின்புறமாக நழுவினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். மண்ணில் கால் பதித்து பூனை போல நடந்தான். இருட்டான பகுதியினை தேர்ந்தெடுத்து நடந்தான். மரங்களுக்கு இடையே புகுந்து நழுவினான். அங்கு ஒரு மரத்தில் காய்வதற்காக தொங்கவிடப்பட்டிருந்த கலிங்கத்து காவலன் ஒருவனின் உடையானது அவனது கண்ணில் பட்டது. மறுகணமே அதனை எடுத்து அணிந்து கொண்டான். கலிங்கத்து வீரனைப் போலவே தலையையும் தாடையினையும் இணைக்கும்படி முண்டாசு போல துணி ஒன்றை கட்டிக்கொண்டான். மெல்ல நடக்க ஆரம்பித்தான் புறவிகள் அடைப்பட்டிருக்கும் கொட்டகையை நோக்கி. இடையில் எதிர்பட்ட 1-2 வீரர்களும் அவனை நம்மவன் என்றே நினைத்து கொள்ள தனக்கு இந்த வேடம் கச்சிதமாக பொருந்தி இருப்பதை உணர்ந்து கொண்டான். எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு வீரன் அவனை தடுத்து நிறுத்தினான். எங்கே செல்கிறாய் இந்த வழியில் இந்த நேரத்தில் என்றான் அவன். புறவிகள் அடைக்கப்பட்டிருக்கும் இடத்திலிருந்து வித்தியாசமான நகர்வு சத்தங்கள் கேட்கின்றன. என்னவென்று பார்க்கலாம் என்று செல்கிறேன் என்றான் அவன். இம்முறை அவனது குரல் முரட்டு தன்மையோடு மாறி இருந்தது. அப்படியா? நான் அங்கிருந்துதானே வருகிறேன். அப்படி எதையும் உணரவில்லையே ஐயத்தோடு கேட்டான் எதிர்பட்டவன். இரவு 2ஆம் ஜாமம் இது. புறவிகள் இந்த நேரத்தில் எந்த நகர்வையும் ஏற்படுத்தாது. இடம் விட்டு நகராது. ஆனால் குளம்பொலிகளின் நகர்வு சத்தம் கேட்கிறது எனக்கு. எவராவது உள்ளே புகுந்திருக்கலாம். தளபதியார் வேறு எவனோ உள்ளே புகுந்து விட்டதாக ஐயப்படுகிறார். எனவே ஒரு முறை பார்த்து விடலாம் வா என்றான் அவன். மறுபடியும் அவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா என தனக்குள்ளேயே பொறுமிய அந்த எதிர்பட்ட வீரன்
தன்னையும் உடன் வா என இவன் அழைக்கிறான் எனில் ஐயப்பட ஏதும் இல்லை இவன் மேல் என்று முடிவெடுத்து, நீ போய் பார்த்து வா, நான் இந்த பக்கம் சென்று வருகிறேன், ஏதேனும் தவறாக தென்பட்டால் உடனே வந்து தகவல் கொடு என்றவன் தன் வழியே செல்ல ஆரம்பித்தான். அவன் விலகியதும் புரவி கொட்டகையை நோக்கி விரைய ஆரம்பித்தான். அவன் நெருங்கியதும் சத்தம் காட்டாது நோட்டமிட்டான். பழுப்பு நிற புறவியொன்று அந்த இரவிலும் துடிப்போடு அங்குமிங்கும் பார்வையாலேயே துழாவிக் கொண்டிருக்க, இதுதான் தேவை என தீர்மானித்தான். அதன் கடிவாளத்தை கையில் பிடித்து கொண்டு மெல்ல வெளியே இழுத்து வந்தான். மேலேறி பயணிக்காது நடத்தியே சிறிது தூரம் கொண்டு வந்தான். புறவியின் தாடை பகுதிகளில் கையால் தட்டினான். வயிற்று பகுதியை தடவி கொடுத்தான். முன் வந்து நெற்றி பகுதியில் முத்தமிட்டான். கழுத்து பகுதியை விரல்களால் வருடி கொடுத்தான். யார் இந்த புதியவன் என்று மிரண்ட அந்த புறவி மெல்ல மெல்ல அவனோடு சிநேகமாயிற்று. வனப்பகுதிக்குள் புகுந்து குறுக்கே நடந்தான் புறவியோடு. இனி புறவியின் குளம்பொலி சத்தம் எவருக்கும் கேட்காது என்று உறுதியாக தெரிந்தவுடன் அதன் மேலேறி பயணிக்க ஆரம்பித்தான் அவன். குறுகிய சாலை பகுதி கண்ணில் பட விரைந்தான் அதனை நோக்கி. ஆதவனின் கிரணங்கள் மெல்ல மேல் எழும்பத் தொடங்கிய இருள் பிரியாத விடியல் வேளையில் சோழ தேசத்து எல்லை பகுதியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது அவனது புறவி. இன்னும் சற்று நேரத்தில் சோழத்தின் எல்லையை தொட்டுவிடலாம் என்று அறிந்தவுடன் தான் அணிந்து வந்த கலிங்கத்து காவலனின் உடைகளை களைந்தான். தன்னோடிருந்த எளிய உடையினை அணிந்து கொண்டான். புறவியை மறுபடியும் முத்தமிட்டான். அங்கிருந்த குளக்கரை ஒன்றின் மரத்தடியில் கட்டினான். நன்றி நண்பா, இறையருள் இருப்பின் மீண்டும் சந்திப்போம் என்று புறவியோடு பேசிய அவன் அதனை தட்டி கொடுத்துவிட்டு நடக்க ஆரம்பித்தான் சோழத்தின் எல்லையை நோக்கி. எல்லை காவலர்களால் தடுக்கப்பட்டான் நுழையும் இடத்திலேயே. தன்னை யார் என்று கேட்ட காவலனை நோக்கி கம்பீரமாக பதில் சொன்னான். உடையார் ராஜராஜ சோழரின் பிரத்யேக ஒற்றராக இருந்து சோழ தேசத்திற்காகவே தன்னுயிர் நீத்த வைணவதாசரின் மைந்தன் நான். என் பெயர் விஷ்ணுதாசன் என்று. அவனது அறிமுகமே காவலர்களை அடிபணிய வைத்தது அவன் முன்பு. அதற்கு காரணம் வைணவதாசன் எனும் அவனது தந்தையின் பெயர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.